அண்மைச் செய்தி. மதுரை தாவேக மாநாடு நடைபெறும் இடத்தில் கொடிக்கம்பம் நடுவதற்கான ஒப்பந்தம் 3 நாட்களுக்கு முன்னர்தான் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் விஜய் கொடியேற்ற இருந்தார். அந்த கொடிக்கம்பமானது நடும்போது பெல்ட் அருந்து விழுந்ததால் விபத்து ஏற்பட்டிருந்தது. இதற்கு பல முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. பெல்ட் அருந்து விழுந்ததே முக்கிய காரணமாக அந்த கிரேன் ஆபரேட்டரும் சொல்லியிருந்தார். நடைபெறும் இடத்தில் கொடிக்கம்பம் நடுவதற்கான ஒப்பந்தமானது 3 நாட்களுக்கு முன்னர் தான் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் கடந்த மாநாட்டில் இந்த ஒப்பந்தமானது கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பே இறுதி செய்யப்பட்டு 14ஆம் தேதியே இந்த கான்கிரீட் போடும் பணிகள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. அதாவது 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாநாடு நடைபெற்றிருந்தது. ஆனால் 14ஆம் தேதியே அந்த கான்கிரீட் தளம் போடும் பணி எல்லாம் நடைபெற்றிருந்தது. இந்த 100 அடி உயர கொடிக்கம்பத்தை 5 வருடங்களுக்கு நட்டு வைக்க நில உரிமையாளருடன் ஒப்பந்தம் போடப்படுவதாக இருந்தது. இந்த ஒப்பந்த அடிப்படையில் தொகையை இறுதி செய்ய நில உரிமையாளருடன் பல நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்த நிலையில் நில உரிமையாளர் கொடியை 5 ஆண்டுகளுக்கு கொடிக்கம்பத்தை அதே இடத்தில் வைத்திருப்பதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புதலானது ஏற்பட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியை நடைபெற்றது. 3 நாட்களுக்கு முன்னர் தான் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதால் அவசரமாக இந்த கொடிக்கம்பம் நடும் பணியானது நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரையில் நாளை மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இன்று பிற்பகல் வரை கொடிக்கம்பம் நடப்படாமல் இருந்தது. ஆனால் கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் 27ஆம் தேதி மாநாடு நடைபெற இருந்த நிலையில் 26ஆம் தேதி காலையிலேயே அந்த கொடிக்கம்பம் நடும் பணியானது நடைபெற்று அந்த கொடிக்கம்பம் நடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று பிற்பகல் வரை இந்த பணியானது இந்த மாநாட்டில் நிறைவு பெறாமல் இருந்தது. நில உரிமையாளருடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக தாமதமானதால் கடைசி நேரத்தில் அவசரமாக கம்பம் நடும் பணி நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 100 அடி உயர கொடிக்கம்பத்தை நடுவதற்கு ஒரே ஒரு கிரீன் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதும் விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கவனக்குறைவால் தாவேக மாநாட்டு திட்டத்தில் கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. கடந்த மாநாட்டு பொறுத்தவரை இந்த கொடிக்கம்பமானது கிட்டத்தட்ட 14 நாட்களாக இந்த கான்கிரீட் தளமானது போடப்பட்டு அதன் பிறகாக கொடிக்கம்பம் நடப்பட்டது. ஆனால் இம்முறை 3 நாட்களுக்கு முன்புதான் இந்த பணியை தொடங்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கான்கிரீட் தளமே போடப்பட்டது. இன்றே அந்த கொடிக்கம்பத்தை உடனடியாக நிறுவியாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அவசரமாக இந்த காலையிலிருந்து இந்த பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தான் திடீரென அந்த கொடிக்கம்பம் நிறுவும் போது பெல்ட் கிரேன் மூலம் அந்த கொடிக்கம்பம் தூக்கி நிறுத்தப்பட்டது. ஒரே ஒரு கிரேன் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. தூக்கி நிறுத்தும் போது பெல்ட் அருந்து விழுந்ததால் அந்த கொடிக்கம்பம் காரின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதி நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாளர்கள் சிக்கல் ஏற்பட்டிருப்பது தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.